உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நீங்க போயிட்டு வாங்க. கூட நிக்கிறாளுகளே 2 பேரும். இவளுங்க உன்னை கூப்பிடுறாளுங்களா பாரு. அவ்வளவு கூப்பிடணும், நாங்க உன்னைய கூப்பிடத்தான் வந்தோம். அத்தை, நாங்க அழைக்கிறதா முக்கியம். அவங்க தான் இந்த பிசினஸை பண்ண போறாங்க, அவங்க தான் அழைக்கணும். நாங்களாம் அந்த பிசினஸை பண்ண போறோம். என்னது நாங்க பண்ண போறோம்? ஏய், உங்க பேர்ல தானே பிசினஸ் பண்ண போறோம். டேய், எங்கெங்கெல்லாம் பேசணுமோ அங்கெல்லாம் பேசாத. பேச வேணான்ற இடத்துல பேசி தொலை. சொல்லுடா. மாமா, நான் சும்மாவே பேசுவேன், நீங்க பேசுங்கிறீங்க. பேசாம இருந்தா நல்லாவா இருக்கும்? பேசு, சொல்லு. நந்தினி மணமகிழ் மன்றம். இன்னொன்னு ரேணுகா டிரான்ஸ்போர்ட். உங்க பேர் தானே வச்சிருக்கோம். தேவையில்லாம பேசக்கூடாதாம்மா. இந்த கருமத்துக்கு தான் நான் சொன்னேன், கூப்பிடாமலே போயிட்டு போறேன் சொன்னேன். கேட்டீங்களா யாராவது? ஏமா, உனக்கு நல்ல எண்ணமே இல்லையாம்மா? ஏன்பா, எனக்கு ஏன்பா நல்ல எண்ணம் இல்ல? சக்தி உங்க தம்பி தானே, அவனையேப்பா நீங்க ஒதுக்குனீங்க. மா, அவன் எங்களை ஜெயில போட்டு தலையெடுக்கணும்னு பாக்குறான். அவன் என்னத்தமா நல்லதுன்னு நினைக்க போறான்? இவங்க 2 பேரும் எங்க பிசினஸை கெடுக்கணும்னே இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. எங்க உங்க தொழில் என்னாலலாம் கெட்டு போகாது. அப்ப வேற யாரால நடக்கும்? என்னால எதுவும் நடக்காது, போதுமா? ஜனனி, நீ ஏதோ சொல்ல வர. நீ இப்படி பேசினாலே அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும். எதுனாலும் உடைச்சு பேசு. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க.